எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பிலேட்டட் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்திங்க. ரொம்ப சிறப்பாக மன நிறைந்தோட மனசில் ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் வந்து கிருஷ்ணரை வந்து நாங்கள் வழிபட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நேற்று நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா எல்லா ஸ்நாக்ஸும் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதில் நான் வாங்கினேன். பட் நேற்று எனக்கு வந்து அந்த மனசே கேட்கலை. ஸோ நம்ம கையில் பண்ணணும், எல்லாமே நம்ம கையில் பண்ணால் தான் அது வந்து திருப்தியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எல்லாம் மோஸ்ட்லி நான் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் மறுபடியும் வீட்டிலையே பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செய்யும்போது. சரி, கிருஷ்ணர் அதாவது ஒரு சின்ன குழந்தை பிறந்தா நம்ம எவ்வளோ சந்தோஷத்தோடு செய்வோம், நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி பார்த்து செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் கிருஷ்ணருக்கு செஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்து அவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா அவல் தான். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவல். ஸோ அவல் வந்து ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் பால் போட்டு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குச்சேலன் கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நான் ஃபஸ்ட்டு அவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்பவே இஷ்டம். அதனால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லாத்துலேயும் வந்து எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து நான் பச்சை கற்பூரம் லைட்டாக வந்து கொஞ்சம் போட்டேன். அதை தான் வந்து பிரசாதம் ஆகும். அதனால தான் நான் அது ஒரு பிரசாதம் ஃபீலிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காயணும். அதாவது பண்டிகை அன்றைக்கி எண்ணெய் சட்டு நம்ம வீட்டில் வைக்கணும். அதனால் வந்து வடை தட்டியிருக்கேன். அப்புறம் வந்து அப்பம் பண்ணியிருக்கேன். அப்பம் வந்து ரொம்ப இஷ்டம் கிருஷ்ணருக்கு. ஸோ வெல்லத்தில் அப்பம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேசரியில் நான் கலரி எதுவுமே போடலை, ப்ளெயினாகவே வந்து கேசரி பண்ணியிருக்கேன். ரொம்ப இஷ்டமான ஒரு டிஷ்ஷு. ஸோ அதில் வந்து நெய் போட்டு அழகாக பண்ணியாச்சு. இது இல்லாமல் கிருஷ்ணருக்கு வந்து பட்டர் ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் திருடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து கிருஷ்ணருக்கு நான் வந்து வெண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பசும்பால், பியூர் பசும்பால். முதல் நாள் வாங்கினது கூட எனக்கு மனசு கேட்கலை. ஸோ முதல் நாள் வாங்கினது வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு கரைச்சி சீக்கிரமாக எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பால்காரன் அண்ணாக்கு சொல்லிவிட்டு அவர் ஃபஸ்ட்டு பால் அவர் கரைச்ச உடனே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வந்த பால் நான் காய்ச்சிட்டு கிருஷ்ணருக்கு நான் நிவேதனம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நாகப்பழம் வச்சுருக்கேன். ஏன்னா நாகப்பழம் வந்து அவருக்கு ரொம்ப இஷ்டம். கிருஷ்ணருக்கு வந்து நாகப்பழம் ரொம்ப இஷ்டம் அப்படின்ட்டு அது நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுதான் வந்து நாகப்பழமோட இலை. அது வந்து மாலையாக கட்டணும் அப்படின்னாங்க. நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் பூர்ணிமா சொன்னால் அது மாதிரி மாலை மாதிரி கட்டுவாங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது மாலை மாதிரி கட்டிட்டு கிருஷ்ணருக்கு போட்டேன். அதுக்கப்புறம் மலர்கள், அவருக்கு வாசனையாக இருக்கிற மலர்கள் வந்து ரொம்ப இஷ்டம். ஸோ அது வந்து மாலையாக போட்டிருக்கேன். மயிலிறகு அவர் சொல்லவே தேவையில்லை. மயிலிறகு வச்சுட்டு எப்பயோ தலையில் ஒன்று வச்சுட்டு எப்போவுமே வந்து அவரோட லீலைகள் செய்வார் இல்லையா? ஸோ அதனால் வந்து மயிலிறகும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். சந்தோஷத்தோட கோகுலாஷ்டமி வந்து எங்களுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே பிரசாதம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 6:37 ஆச்சு. ஸோ ராஜு டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி மறுபடியும் எல்லாமே நிவேதனம் பண்ணிவிட்டு ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 8 ஆயிடுச்சு. மொத்தம் நாராயணியம் படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணரோட கொஞ்சம் சாங்ஸ், கிருஷ்ணாஷ்டகம் பாடிட்டேன். அப்புறம் கோவிந்தாஷ்டகம், கோவிந்த நாமால் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணருக்கு வந்து எல்லாத்தை விட ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னா அது துளசி தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு சின்ன துளசியாவது அன்றைக்கி வச்சு இது பண்ணணும். எல்லா பிரசாதம் மேலேயும் ஒரு சின்ன துளசி எல்லாத்துலேயுமே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா துளசி வச்சோன்னா அது பியூரிஃபை ஆன மாதிரி, அது கிருஷ்ணருக்கு வந்து நம்ம பிரசாதம் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால் அது பியூரிஃபை ஆகிடுச்சு. அது கிருஷ்ணருக்கு வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து துளசி போட்டிருக்கோம். கிருஷ்ணருக்கு அவ்வளோ பிடிக்கும். துளசினாலும் பிடிக்கும், மாடுனாலும் பிடிக்கும். அதனால தான் கிருஷ்ணர் பக்கத்தில் மாடு வச்சுட்டு பசு மாடோட அந்த விக்கிரகம் வச்சுட்டு தான் நான் பூஜை பண்ணியிருக்கேன். மலர்கள் வச்சு துளசி வச்சு அவருக்கு பூஜை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பூஜை ரூமில் வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணலை. பெருமாளோட குறிப்பையில் தான் இந்த கிருஷ்ணாஷ்டமி வந்து நாங்கள் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். எல்லாருமே வந்து கிருஷ்ணரோட குறிப்பையில் எல்லோரும் நல்லா இருக்கணும். धर्मो रक्षित रक्षितः लोका समस्ता सुखिनो भवन्तु.